ஜெபமாலை வணக்க மாதத்தின் 20ஆம் நாள் சிந்தனைகள். இந்த வணக்க மாதத்தில் திருச்செபமாலை நாம் தினமும் சொல்லி அன்னை மரியாவை போற்றி புகழுவோம். இன்றைய மையப் பொருளாக இயேசு சிலுவையிலே உயிர் விடுகின்றார். இயேசு நமக்காக சிலுவை சுமந்து பல துன்பங்களை பட்டு சிலுவையிலே தன் உயிரை இந்த மனக்குலத்திற்காக ஒப்புக் கொடுக்கின்றார். இது 20ஆம் நாள் சிந்தனையாக இருக்கின்றது. தேவதாயின் புதுமையாக இறந்து போன அருட்சகோதரி கனவில் தோன்றி சொல்லுகின்ற பொழுது, நான் திரும்பவும் பிறந்தால் தேவமாதாவுக்காகவும் திருச்செபமாலைக்காகவும் மீண்டும் துன்பங்களை அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறினாள். இந்த சிந்தனையோடு நாம் தொடர்வோம். 20ஆம் நாள் இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். தாமே தெரிந்து கொண்ட அரியணையில் நம் இயேசு வீற்றிருக்கிறார். தம் உயிரை பலியாக கொடுத்து சரீரத்தின் சாவின் மேலும் அதைவிட பயங்கரமான ஆத்தும சாவான அருளையும் ஞான உயிரையும் மக்களிடமிருந்து பறிக்கும் பாவத்தின் மேலும் வெற்றி கண்டார். வான மேகத்தைப் போல் கருணையை எங்கும் பொழிகிறார். தம் தாயையும் தம் நேச சீடரையும் தானம் செய்தார். கடவுளே தம்மை கைவிட்டது போல கலங்கினார். எனினும் தன்னல சிந்தனையின் நிழல் முதலாய் இன்றி மக்கள் மேல் தன் அன்பை கொட்டுகிறார். தம்மை வாதித்தவர்களுக்கு மன்னிப்பை மன்றாடுகிறார். தன்னை நினைத்தருளச் சொன்ன நல்ல கள்ளனுக்கு பரகதியின் பாக்கியத்தை பரிமாறுகிறார். பாவத்திற்காக மனிதன் கொடுக்க வேண்டிய கடனை கடவுளுக்கு தம் அன்பின் மிகுதியால் அளிக்கிறார். கிறிஸ்து கடவுள், தேவ ஆள்தான் நமக்காக மரித்தவர். கிறிஸ்து மனிதன், மனிதனுக்காக தம் மனுஷ சுபாவத்தில் மரித்தார். சிலுவையில் ஒரு புதிய மனுஷிகம், ஒரு புது சிருஷ்டிப்பு பிறந்ததென்றார் சின்னப்பர். நாம் அதனுடைய அவயவங்களாகி தேவ சுபாவத்தில் பங்காளியாகிறோம் என்றார் புனித இராயப்பர். மனுக்குலத்துக்காக ஞான சீவியம் ஆதாமுக்கு அளிக்கப்பட்டது. இறைவனுடைய சித்தத்தை புறக்கணித்து தன் இஷ்டத்தை பெரிதாய் கருதி நித்திய பாக்கியத்துக்கு பதில் ஒரு வினாடி சுகத்திற்காக இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் அதை அவன் இழந்தான். கிறிஸ்துநாதர் ஞான வாழ்வை மனுக்குலத்திற்கு திரும்பப் பெற்றார். இறைவனுடைய சித்தத்திற்கு மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். மனிதனுக்கு நித்திய பாக்கியத்தை சம்பாதிக்க வாதனையை தெரிந்து கொண்டார். ஆதாம் பாவம் செய்த பின் தான் ஆடையின்றி இருப்பதாக உணர்ந்து ஓர் ஆடையை தயாரித்துக் கொண்டான். கிறிஸ்து நாதரோ தம் ஆடையை களையவும் மனித கௌரவத்தையே இழக்கவும் அட்ட தரித்திரத்தை சூடவும் தெரிந்து கொண்டார். நீங்கள் கடவுளைப் போலாவீர்கள் என்ற சோதிப்போனை ஆதாம் நம்பினான். கடவுளைப் போலறிய ஆசித்தான். கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்தான். கிறிஸ்துநாதர் இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததால் நாம் கடவுளைப் போலாக தேவ சுபாவத்தில் பங்கு பெற நமக்கு ஆற்றலை அளித்தார். ஏவை ஆதாமை பாவத்திற்கு சோதித்து அவன் வீழ்ச்சிக்கு, மனுக்குல வீழ்ச்சிக்கு காரணமானாள். நம்மாண்டவளோ உலகின் ஈடேற்றத்திற்கு தம் மகனை உலகிற்கு அளித்தார். ஈடேற்ற அலுவலில் பங்கு பெற்ற சிலுவையினடியில் நின்றார். மனுக்குலம் இன்பத்தின் பூங்காவில் பிறந்தது. ஆதாமின் விழாவிலிருந்து வந்த ஏவை அதன் தாய். கடவுளின் தாயாகிய மாமரி அவருடைய மகனின் புத்துயிரோடு வாழும் சீவியர்கள் யாவருக்கும் தாய். கிறிஸ்துவின் ஞான சரீரம் சிலுவையில் வாதனை பெருக்கில் தொங்கிய கிறிஸ்துவின் ஈட்டியால் திறக்கப்பட்ட விழாவிலிருந்து பிறந்தது. மாமரி அதன் தாய். இயேசுவின் மரணம் அவர் மெய்யாகவே மனிதன் என்று உறுதிப்படுத்துகிறது. அவரது தெய்வீகத்திற்கும் சாட்சி. தாம் தேவகுமாரன் என்ற சத்தியத்தை நிலைநிறுத்தியதால் மரித்தார். அப்பொழுது நடந்த புதுமைகளும் சேர்ந்து அவர் தேவன் என்று கூறுகின்றன. மனிதர்களின் ஆத்துமத்தை ஈடேற்றவல்லவா இயேசு உயிர் விட்டார். இயேசுவின் சாவு ஆத்துமத்தின் விலை மகா உயர்ந்தது என்று பறைசாற்றுகிறது. இயேசுவின் மரணம் பாவத்தின் கனத்தையும் இறைவனின் நீதியையும் பாவப் பரிகாரத்தையும் காட்டுகிறது. இயேசுவின் பாடுகள் யாவும் முதல் தொடங்கி கடைசி மட்டும் இச்சத்தியங்களை நிலைநாட்டுகின்றன. எல்லா வரப்பிரசாதத்திற்கும் ஒவ்வொரு தேவ திரவிய அனுமானத்தின் வழியாக நமக்கு வரும் அருளுக்கு இயேசுவின் பாடுகள் ஊற்று. தம் பாடுகளில் இயேசு எல்லா அருளையும் சம்பாதித்தார். சிலுவையில் பாடும் சாவும் முதல் பூசை. இன்று திவ்ய பூசைக்குப் போகும்போது கல்வாரியின் காட்சியை காணப்போகிறோம் என்று நினைப்போமாக. குருவானவர் தேவ நற்கருணையை எழுந்தேற்றம் செய்யும்போது கீறிக்கிழித்த இயேசுவின் உடலை எலும்புக் கூட்டைக் காண்கிறோம். குருவானவர் பாத்திரத்தை உயர்த்தும் போது அப்பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? இயேசுவின் சிரசிலிருந்தும் தேகத்திலிருந்தும் விலாக்காயத்திலிருந்தும் ஓடி விழுந்த திரு ரத்தம் அங்குள்ளது. உலகத்தையே மீட்க வல்லது. இறைவனுக்கு சரியான ஆராதனையையும் மெய்யான மகிழ்ச்சியையும் கொடுப்பது. செபம். சிலுவையில் பாடுபட்ட நாதரே,
உமது கரங்களில் எங்கள் கரங்களை வைத்து சிலுவையோடு சேர்த்து ஆணி அறையும். அந்த கனத்த இரும்பை நாங்கள் எடுத்து ஏந்த செய்தருளும். உமது பாதங்களில் எங்கள் பாதங்களை வைத்து சிலுவையோடு இணைத்து அறைந்தருளும். அப்போது அவைகள் உம்மை விட்டு விலகி அலையா. எங்கள் வாக்குத்தத்தங்களும் வார்த்தைப்பாடுகளும் ஆணிகளைப் போல் இறுக்கமாக பிடிக்கட்டும். எங்கள் பாவங்களின் பாரமோ மகா கனம். கடைசி நாளில் எங்கள் பலவீனமும் மகா பெரியது. ஆதலால் ஆணிகளை பெயர்த்துக் கொண்டு நாங்கள் நழுவி உம்மிடமிருந்து பிரிந்து போகாமல் உமது ஈடேற்ற அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்க கிருபை செய்யும் திவ்ய இயேசுவே. செபமாலை நாயகியே, உமது செபமாலையே எங்களை விட்டு அகலாமல் எவ்விதம் இறுக்கிப் பிடித்திருக்கிறோமோ அதேபோல பாடுபட்ட இயேசுவின் உடலையும் உள்ளத்தையும் நாங்கள் இறுகத் தழுவி ஒன்றித்து போயிருக்க உம் திருமகனை மன்றாடும். செபமாலை இராக்கினியே வாழ்க. ஆமென். தேவமாதாவின் புதுமை. இயேசு சபையின் பெரிய அறிஞர், தர்க்கத்திலும் வேதத்திலும் நிகரற்ற அறிஞர் சூவாரஸ் சுவாமிகள். அந்த அறிஞர் அருள் நிறைந்த மரியே செபத்தைப் பற்றி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருமுறை அருள் நிறைந்த மரியே என்று சொல்லி முடிக்கும் பலனுக்கு ஈடாக தன் கல்வியையும் அறிவையும் முழுவதும் கொடுத்து விடுவேன் என்றார். அவ்வாறாகில் ஒரு முழு செபமாலையைப் பற்றி என்ன சொல்லுவார்? நான் உன் பகைவன் என்று வைத்துக்கொள், தினந்தோறும் நான் உனக்கு 150 விலையுயர்ந்த மாணிக்க கற்களைக் கொடுக்கிறேன், நீ என்னை மன்னிக்க மாட்டாயா? என்னை உன் நண்பனாக பாவித்து உன்னாலான கொடைகள் யாவற்றையும் கொடுப்பாயல்லவா? அவ்வாறாகில் நம் மோட்ச மாதாவைப் பற்றி அதைவிட குறையாய்ச் சொல்லலாமா? நாம் ஒவ்வொரு நாளும் 50 மணி செபமாலையோ 150 மணி செபமாலையோ சொல்லி ஒப்புக் கொடுப்போமேயாகில் அவ்வரசி நமக்கு என்னதான் கொடுக்க மாட்டார்? வரப்பிரசாத செல்வத்தையும் மோட்ச மகிமையையும் பெற வேண்டுமேயாகில் கன்னித்தாய்க்கு வாழ்த்துதல் கூறு, மங்களம் சொல், அவரை மகிமைப்படுத்து. நீ செய்து ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொரு செபமாலையும் விலையுயர்ந்த 15 நவமணிக்கு மேலாம். மாமரி சிநேகம் நிறைந்த நம் தாய். அவர் அகில உலக அரசி, வானுலக இராக்கினி. இவ்வுலகில் எந்த அரசியும் எவரையும் நேசித்ததை விட, எல்லா அரசிகளும் அன்னையும் நேசிப்பதை விட நம் மோட்ச அன்னை நம்மை அதிகம் நேசிக்கிறார். ஏனெனில் தேவதாயின் ஞான சிநேகம் எல்லா மக்களுடையவும் சம்மனசுக்களுடையவும் இயற்கை நேசத்தை விட பெரிதென புனித அகஸ்தீன் கூறுகிறார். இயேசுநாதர் பொன் காசுகளை எண்ணிக்கொண்டிருப்பதை புனித ஜெர்தருத்தம்மாள் காட்சியில் கண்டார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று துணிவுடன் கேட்டார். நீ சொல்லிய அருள் நிறைந்த மரியாயே என்னும் செபத்தின் கணக்கை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மோட்சத்திற்கு போகும் கட்டணத்தை இப்பணத்தை கொண்டுதான் செலுத்த முடியும் என்று பதில் அளித்தார் ஆண்டவர். செபமாலையின் மேல் அதிக பக்தியுள்ள ஒரு கன்னிகை செத்தபின் ஒரு கன்னிகாஸ்தரிக்கு காட்சி கொடுத்து சொல்லுவாள், நான் திரும்பவும் உடலோடு கூடி உலகத்திற்குச் சென்று ஆத்திரம் அவசரமாகவானாலும் திரும்பவும் ஒருமுறை அருள் நிறைந்த மரியே என்ற செபம் சொல்லி அதன் விலையுயர்ந்த பலனை அடையக்கூடுமானால் நான் என் கடைசி நோயில் அனுபவித்த வாதனைகள் யாவற்றையும் திரும்ப அனுபவிக்க தயங்க மாட்டேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.